ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். 3 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரக சம்பா அரிசி 4 கப்பு, சின்ன வெங்காயம் 10, தயிர் பாக்கெட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். மிளகாத்தூள், சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவின சிக்கனை தயிர் ஒரு அரை கப்பு, உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அரைச்ச சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நறுக்கின தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தயிர் ஒரு அரை கப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கழுவின சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரிசியையும் போட்டு லெமன் கலந்து குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் தோசைக்கல் வச்சு குக்கர் வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் வச்சிங்கன்னா நமக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருங்க. தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம்.